Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. Today we are going to see these two words. That's how and this is how. இந்த two words வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம லெசனில் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாங்களா. That's how அப்படின்னா அப்படித்தான். This is how அப்படின்னா இப்படித்தான். ஸோ இந்த that's how அப்படிங்கிறது that is how அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட்டாக that's how அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க, ஸோ அது மூலமாக அதுக்கான பெனிஃபிட் அடைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவள் டெய்லி ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிடுவா, அப்படி தான் அவளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்களில் நம்ம that's how அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போது this is how அப்படிங்கிறத எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்படி தான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன், அல்லது நான் இப்படி தான் இந்த விஷயத்தை கற்றுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்கும் நம்ம ஒரு ரீசனை ஜாயின் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. இப்படி தான் நான் இங்கிலீஷை கற்றுப்பேன், அதுவும் எப்படி அப்படின்னா பை ப்ராக்டிஸிங் டெய்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செயலை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசனோட நம்ம சொல்லும் பொழுது இந்த டூ வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷால் வி சீ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அது அப்படித்தான், அது வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா அப்படித்தான் அப்படிங்கிறத எழுதிடலாம். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். that's how. அப்படித்தான் அப்படிங்கிறத that's how அப்படின்னு சொல்லலாம், அதாவது that is how. இப்போது அது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், it is அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. it is, that's how it is. ஸோ அதுக்கு மீனிங் என்னங்க, அது அப்படி தான். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன், இது இப்படித்தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எழுத போகிறோம். இப்படித்தான் அப்படிங்கிற இந்த வேர்டு எழுத போகிறோம். அது எப்படி எழுதலாம், this is how. Okay, this is how it is. Okay, that's all. இது இப்படித்தான் அப்படின்னா this is how it is. Okay, next sentence, அப்படித்தான் அவள் கற்றுக்கொண்டாள். இதை நம்ம ஒரு சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. அவள் வந்து டெய்லி வந்து 1 hour படிப்பா, காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பா, அப்படி தான் அதை வந்து அவள் கற்றுக்கிட்டா. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ அப்படித்தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா. அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு that's how அல்லது that is how. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது, அவள் கற்றுக்கொண்டாள். இதை எழுத போகிறோம். ஓகே, நார்மலான ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமம் எப்படி எழுதுவோம், சப்ஜெக்டில் எழுதுவோம். அப்போ இந்த வெர்பை செய்யக்கூடியது யார், அவள். அப்போது ஷீ. ஓகே, ஷீ. நெக்ஸ்ட்டு கற்றுக்கொண்டாள் அப்படிங்கிறது verb. ஸோ கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம வேர்பையும் பாஸ்ட் டென்ஸில் எழுத போகிறோம். லேர்னோட பாஸ்ட் டென்ஸ் லேர்ன்ட். அப்படித்தான் அவள் கற்றுக்கொண்டாள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே, நான் இப்படித்தான் பல் துலக்குகிறேன். நான் இப்படி தான் பல் தேய்ப்பேன், எப்போவுமே நான் இப்படி தான் பல் தேய்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இது வந்து ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய நம்மளுடைய ஹேபிட். ஓகே, ஸோ நம்ம ஹேபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா we have to mention in present tense, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த வேர்டு எழுதணும், இப்படித்தான். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். this is how. ஓகே, this is how. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், சப்ஜெக்ட். ஸோ இந்த வேர்பு செய்யக்கூடியது யார், நான். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ப் என்னது, துலக்குவது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ப்ரஷ். ப்ரஷ் my teeth. that's all. இப்படித்தான் நான் எப்போவுமே படிப்பேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, டெய்லி நான் வந்து ஈவினிங் வந்ததுக்கடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து படிப்பேன், இப்படி தான் நான் எப்போவுமே படிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த this is how அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இதை எப்படி சொல்லலாம், இப்படி தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்.
இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படித்தான் அவன் பைக் ஓட்டுகிறான், இப்படி தான் அவன் பைக் ஓட்டுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? திஸ் இஸ் ஹவ். ஓகே, திஸ் இஸ் ஹவ். நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? அவன் பைக் ஓட்டுகிறான், ஒரு நார்மல் சென்டென்ஸ் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹீ. ஓகே, ஹீ. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? ஓட்டுகிறான். ஒரு வெஹிக்கிளை ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வேர்பா டிரைவ். ஹீ டிரைவ்ஸ். இது ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் நம்ம இங்கே வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எதை ஓட்டுறதா சொல்லியிருக்கோம்? பைக். ஹி டிரைவ்ஸ் அ பைக். ஓகே, தட்ஸ் ஆல். இப்படித்தான் அவன் பைக்கை ஓட்டுகிறான். இப்படித்தான் நான் என்னோட ரூமை சுத்தம் செய்கிறேன். நான் என்னோடய ரூமை இப்படி தான் சுத்தம் செய்கிறேன். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ ஆல்வேஸ் கீப் ஆல் தி திங்ஸ் அவுட் சைட், தட் இஸ் ஹவ் ஐ க்ளீன் மை ரூம். இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுவேன். இப்படி தான் எப்போவுமே என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுவேன், இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படித்தான் அப்படிங்கிறத திஸ் இஸ் ஹவ். நான் என்னுடைய அறையை சுத்தம் செய்கிறேன். ஸோ நவ் இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. நெக்ஸ்ட்டு சுத்தம் செய்கிறேன் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ க்ளீன். ஐ க்ளீன். எதை க்ளீன் பண்ணுறதா சொல்லியிருக்கோம்? என்னுடைய அறையை. ஐ க்ளீன் மை ரூம். ஓகே, தட்ஸ் ஆல். இதையே ஃப்யூச்சரில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? இப்படி தான் நான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ வில் கீப் ஆல் தி திங்ஸ் அவுட் சைட். ஐ வில் கீப் ஆல் தி திங்ஸ் அவுட் சைட். ஸோ ரிமைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இப்படித்தான் நான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? அதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படித்தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்வேன். நான் டெய்லி ½ அன் ஹவர் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஒதுக்குவேன் அண்ட் இப்படி தான் நான் வந்து இங்கிலீஷை கற்றுக்குருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே சென்டென்ஸ் தான். அதை எப்படி சொல்லலாங்கிறத பார்த்துடலாங்களா? இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் ஹவ். அண்ட் நெக்ஸ்ட் என்னதுங்க? நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐ கற்றுக்கொள்வேன். ஸோ திஸ் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ வில் லேர்ன். திஸ் இஸ் ஹவ் ஐ வில் லேர்ன். எதனை கற்றுக்கொள்வதாக சொல்கிறோம்? ஆங்கிலம், இங்கிலீஷ். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ வில் லேர்ன் இங்கிலீஷ். ஓகே, இப்படித்தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்வேன். அப்படித்தான் அவன் புரிஞ்சுப்பான். ஸோ இதை ஃப்யூச்சரில் சொல்கிறோம். அப்படித்தான் அவன் புரிந்து கொள்வான். அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு that's how. நெக்ஸ்ட் என்னதுங்க? அவன் புரிந்து கொள்வான். he புரிந்து கொள்வான். நெக்ஸ்ட் வேர்ப் என்னதுங்க? will. புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? understand. அப்படித்தான் அவள் வேகமாக முடிப்பாள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுங்க? அப்படித்தான். இதை எப்படி சொல்லலாம்? that's how. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அவள் வேகமாக முடிப்பாள். ஸோ இனிமேல் தான் அவங்க முடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இதை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? ஷீ. ஃப்யூச்சரில் முடிக்க போகிறாங்க. அப்போது வில். வேர்ப் என்னதுங்க? ஃபினிஷ். ஷி வில் ஃபினிஷ். வேகமாக, ஃபாஸ்ட். ஓகே, அப்படித்தான் அவள் வேகமாக முடிப்பாள். ஸோ இந்த வில் ஃபினிஷ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னங்க? முடிப்பாள். அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஹீ வில் ஃபினிஷ் அப்படின்னா முடிப்பார் அல்லது முடிப்பான், அந்த மாதிரி மாறும். சரிங்களா? அவன் துணிகளை மடிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுங்க? இப்படித்தான். என்ன எழுதலாம்? திஸ் இஸ் ஹவ். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவன் துணிமணிகளை மடிக்கிறான். ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? இது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேங்களா? இப்போது அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. ஸோ ஹீ மடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஃபோல்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹி ஃபோல்ட்ஸ். எதை மடிக்கிறார்?
துணிகளை. clothes. ஓகே, இப்படித்தான் அவன் துணிகளை மடிக்கிறான். நான் இப்படித்தான் என் காலணிகளை அணிகிறேன். நான் இப்படி தான் என்னோடய ஷூஸை போடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எதை எழுதலாம்? இந்த மாதிரி இப்படித்தான் அப்படிங்கிறத ஊடால வந்தால் கூட நம்ம அதை என்ன செஞ்சிடலாம், இந்த மெயினான இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போது அதை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஹவ். திஸ் இஸ் ஹவ். ஸோ இன் திஸ் சென்டென்ஸ் ஐ இஸ் அ சப்ஜெக்ட். ஓகே, அணிகிறேன். ஸோ இப்போ அந்த செயலை செய்கிறாங்க. ஐ வியர். ஓகே, நெக்ஸ்ட் என்னதை வியர் பண்ணுறாங்க? என்னுடைய காலணிகளை. ஸோ காலணிகளை வியர் பண்ணுறாங்க, காலணிகளை போடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொசசிவ் என்ன இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போது அதை நம்ம சேர்த்து எழுதணும். மை ஷூஸ். ஓகே, இப்படித்தான் நான் என்னுடைய காலணிகளை அணிகிறேன். இப்படித்தான் நாங்கள் விளையாட்டை விளையாடுகிறோம். இப்படி தான் நாங்கள் இந்த கேமை விளையாடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஹவ். நெக்ஸ்ட் என்னதுங்க? நாங்கள் விளையாட்டை விளையாடுகிறோம். ஸோ வி விளையாடுகிறோம், ப்ளே. எதை விளையாடுகிறோம் சொல்லியிருக்கோம்? விளையாட்டை. வி ப்ளே த கேம். இப்படித்தான் நாங்கள் விளையாட்டை விளையாடுகிறோம். ஓகே, இப்படித்தான் வாசு நமக்கு உதவி செய்வார். இப்படி தான் நம்மளுக்கு வாசு உதவி செய்வார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணுங்க? திஸ் இஸ் ஹவ். ஓகே, வாசு நமக்கு உதவி செய்வார். இப்போ இது என்ன டென்ஸில் இருக்குது? ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த செயலை செய்பவர் வாசு. நெக்ஸ்ட் வேர்ப் என்னதுங்க? உதவி செய்வார். அப்போ இனிமேல் தான் செய்ய போகிறாங்க. அப்போ நம்ம என்ன இதில் எழுதணும்? ஃப்யூச்சரில். அப்போது வில் ஹெல்ப். வாசு உதவி செய்வார். யாருக்கு? நமக்கு. அஸ். இப்படித்தான் வாசு நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இந்த 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸில் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.